என் செல்ல பிள்ளையே, இன்று உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உன் அப்பாவாகிய நான் உன் கண்களில் பட்டுவிடுவேன். இன்று இந்த கருப்பனை தவிர்த்து விடாதே. ஏனென்றால் இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது. அதற்கு உன் அப்பா பொறுப்பு. உன் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கையில் கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் காத்திருந்தால் மட்டுமே போதும். விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் மனம் ஆனந்தப்படக்கூடிய அளவிற்கு பெரிய சந்தோஷமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. நல்லது நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ தீயவர்களோடு நட்பு கொள்ளாத என் பிள்ளையே. தரம் தாழ்ந்த மனிதர்களுடனும் தீய குணம் கொண்டவர்களுடனும் பழகுவதை நீ முதலில் நிறுத்திவிடு. எப்பொழுதும் நல்லவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடனும் பழகு. நல்லவர்களுடன் பழகினால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். மனிதர்களுடைய குற்றங்கள் பெரும்பாலும் அவர்கள் நாவில் இருந்துதான் பிறக்கின்றது. ஒருவன் எப்பொழுது அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்கிறானோ, மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் அவர்களின் மனதை நோகடிக்கிறானோ, அப்போதிலிருந்துதான் அவனது குற்றங்கள் அதிகமாகின்றது. அவர்களின் பாவக்கணக்கில் சேர்ந்து அவர்களின் வேண்டுதல் நிறைவேறாமல் கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் அப்படி எந்த தவறான வழியிலும் போகக்கூடாது என்பதால் தான் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களுடன் பழகச் சொல்கின்றேன். என் செல்ல பிள்ளையாகிய உன்னுடைய வேண்டுதலை எதற்காக நிறைவேற்றி தருகிறேன் என்று தெரியுமா? நீண்ட நாட்களாக நீ மனம் வருந்தி இதையே தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். வேறு எதை செய்தாலும் உன் மனம் திருப்தி அடையவில்லை. அப்பா கருப்பசாமி, இதை மட்டும் எப்படியாவது எனக்கு செய்து கொடுங்கள் என்று உன் மனதில் இருக்கும் ஆசைகளை எல்லாம் என்னிடம் மட்டும்தானே சொல்கின்றாய். ஒரு அப்பனாகிய நான் உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்னிடம் இருக்கின்றதல்லவா? இப்பொழுது உன் ஆசைகளில் ஒன்றை நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். அதற்காகத்தான் உன் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி தருகின்றேன் என் செல்லமே. போலி உறவுகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு முதலை கண்ணீர் வடித்து கொண்டு உன்னை அழிக்க நினைப்பார்கள். எல்லோரையும் நம்பி நீ ஏமாந்து விட்டால் அதன் பிறகு நீ மூச்சு திணறி முட்டி போவாய். ஒருவரையும் நீ எல்லா நேரங்களிலும் நம்பாதே. உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை மட்டும் நீ தேர்ந்தெடுத்து பழகு. அவர்களிடத்தில் மட்டும் நீ நன்றாக பேசு. உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்கனவே என்ன நடக்க வேண்டும் என்பது முடிவாகிவிட்டது. நீயோ நானோ நினைப்பதால் இங்கு எதுவுமே மாறப்போவதில்லை. நீ செய்யும் நன்மைகளும் தீமைகளும் காரணமாக உனக்கு நடக்க வேண்டியது எதுவோ அது நடந்தேதானே தீரும். ஆனால் இனி நடக்கக்கூடியதை நீ நிச்சயமாக மாற்றக்கூடும். இன்று வரை வேண்டுமானாலும் நீ என்னை நாடி வராமல் இருந்திருக்கலாம். இது நன்மை என்ற புரிதலும் தெளிவும் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீ நித்தமும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு நல்லது எதுவென்று நானும் நித்தமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். அது அத்தனையும் புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்வில் பல நன்மைகள் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக மாறும். நான் சொல்வதெல்லாம் கேட்டு நீ மகான் போல மாற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எனக்கும் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை. மனசாட்சிப்படி உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்தியாக உன் வாழ்க்கையை வாழப்பார் என்றுதான் சொல்ல வருகிறேன். கல்வி அறிவும் இறைவனின் மேல் பக்தி உள்ளவர்களும் தான் உண்மையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து கொள். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டு. உனக்கு எது நல்லதோ அதைத்தானே உன் கண்களில் நான் காட்டிக் கொண்டிருக்கின்றேன். பணத்திற்கும் காலத்திற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்று உனக்கு தெரியுமா? நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாதுதானே? அதை நான் மட்டும்தானே அறிவேன். இந்த நொடி முதல் ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக வாழப்பார். எதிர்காலத்தை சந்தோஷமாக வைத்திருப்பது உன் கரங்களில் தான் இருக்கின்றது. இந்த நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக இருக்கும். உன்னுடைய இழப்பும் உன்னுடைய எல்லையும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் எதுவரை இருக்க வேண்டும், எது உனது எல்லை என்று எல்லாவற்றையும் முதலில் உன் மனதிற்குள் தீர்மானித்துக்கொள். மற்றவர்கள் உன்னை பற்றி 1000 விமர்சனங்கள் சொன்னாலும்
அதை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை என் தங்கமே. உன்னுடைய வியர்வையில் உண்டான செல்வங்கள் மட்டுமே உனக்காக நிலைத்திருக்கும். மற்றவர்களை கண்ணீர் வடித்து சேர்த்து வைக்கும் பணமானது உன் வாழ்வில் ஒருபொழுதும் நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது. அது இரட்டிப்பான பாவமாக உன் வாழ்வில் சேர்த்துவிடும் என் தங்கமே. இதை நீ மறவாமல் உனக்கான நல்ல செயல்களை மட்டும் செய்து பார். உன்னுடைய செயல்களால் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது என் தங்கமே. நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டிருக்கத்தானே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கின்றேன். நிம்மதியை தேடி அலைவதை விட எங்கு கிடைக்கும் என்று யோசித்து ஒரே இடத்தில் இருந்து என்னை பற்றி யோசித்து சிந்தனை செய். எதையுமே தேடி அலையாததுதான் நிம்மதி என்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் செல்லமே. ஒரு சில உறவுகள் தன்னை சுற்றி உள்ளவர்களிடம் பேசுவதற்கும் நின்று பார்ப்பதற்கும் நேரமில்லை என்று சொல்கிறார்கள். உண்மையான அன்பு இருந்தால் அங்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கும். பொய்யான அன்பு என்பது மற்றவர்களுடன் பேசாம இருக்க என்ன காரணம் என்பதை, மற்றவர்களுடன் என்ன சொல்லலாம் என்பதை தானே கண்டுபிடிக்கும். நீ மன்றாடி நின்று தோற்பதை விட அமைதியாக காத்திரு. நீ நாளை ஜெயிக்கலாம் என்ற வைராக்கியத்துடன் உனது பொறுமைக்கான பரிசு கிடைக்க தாமதமானாலும் தரமானதாக மிக பெரிய அளவில் நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நிம்மதியை கொடுக்க இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என் தங்கமே. இறைவனாலும் முடியாது என்ற ஒரு செயலை நீ அறிவாயா? அது என்ன என்பதை நீ யோசித்துப் பார். அதை நான் சொல்லட்டுமா? ஏற்கனவே நடந்ததை நடக்காதது மாதிரி மாற்ற யாராலும் முடியாது. நடந்தது நடந்ததுதான். அதை இறைவனாலும் மாற்ற முடியாதது தானே. அப்படி இருக்கும் பொழுது இப்படி நடந்து விட்டதே என்று வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதனை மாற்றி அமைக்க முடியுமா என்ன? நீ நடக்கப் போவதை எப்படி நல்லபடியாக மாற்றலாம் என்று சிந்தித்துப் பார். அதற்கான முயற்சிகளையும் செய். இந்த கருப்பன் உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நீ நினைத்ததுபடியே நடத்தி கொடுக்கின்றேன். இன்று உனக்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது நாளையே கூட உனக்கு துன்பமாக தெரியலாம். இன்று எதை நீ துன்பம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அது நாளையே உனக்கு இன்பமாக மாறலாம். எனவே இது வேண்டும் அது வேண்டாம் என எதையும் ஒதுக்காமல் எல்லா நேரங்களிலும் சமநிலையாக இருக்கப்பார். உன் உடலின் செயல்களை மட்டும்தான் ஒருவாறு தடுக்க முடியுமே தவிர உன் மூளையின் செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாததுதானே. உனக்கான நல்லதை உன் மூளையிலிருந்து சிந்திக்கப்பார். உனக்கான சரியான நேரம் வரும் வரையிலும் எதிர்கால செயல்களை சிறப்பாக சிந்தித்து செயல்பட பழகு. நீ எதற்கும் வருந்த வேண்டாம் என் தங்கமே. சித்தர்களாக இருந்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள். நீ எதை செய்தாலும் புத்தியை கூராக்கி சிந்தித்து செயல்படபார். நல்ல காரியங்களை செய்வதற்கு நீ ஒருபொழுதும் அஞ்ச வேண்டாம். ஆனந்தத்தின் மறுபெயர் நீ நற்காரியம் செய்வதுதான். நீ சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷமும் நிம்மதியும் நீ கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மற்றவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் நீ உதவி செய்துதான் பாரேன். நல்ல காரியங்களை செய்தால் அது நன்மையே உன் வாழ்க்கையில் உருவாக்கும். உன் வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் பலிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யும் அளவிற்கு என் வாழ்க்கை இல்லை என்று நீ நினைத்தால் அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளையாவது நீ போய் சொல். நீ என்னிடம் வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என உணர முடியும். உனக்காகவே உன்னுடைய கருப்பன் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான நல்லதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.